ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரட் பொரியல் சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்படியே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்படியே ஒரு 5-6 கேரட்டை நான் தோல் நீக்கி நல்லா அதை வந்து சீச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ண எல்லா கேரட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்க, இப்போ நான் நான் ஒரு 4 கேரட் தான் எடுத்திருக்கேன். இப்போ பெரிய கேரட்டாக 4 எடுத்திருந்தேன் நான். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நான் இதில் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. இது அப்படியே எண்ணெயிலே வதங்குற மாதிரி தான் இருக்கும். சிம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக அப்படியே வதங்கிடும். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய் இதில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ இது சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் ஒரு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இப்போ உப்பு போட்டு இது எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்க, இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதை நீங்கள் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து கருகி போயிடும். ஸோ நீங்கள் அப்படியே சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து அது வெந்து வந்துடும். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க, அடிக்கடி மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிண்டி விட்டால் போதும். Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too. இப்போ பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணி விட்டு நல்லா வதக்க போகிறேன். இப்போ இது எல்லா பக்கமும் இந்த பச்சை மிளகாய் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா காரம் பிடிச்சி வந்துடும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பச்சை மிளகா போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் மாறி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பாதி ஸ்டேஜில் போடுறேன் பச்சை மிளகாயை. இப்போ லைட்டாக தேங்காய் துருவல் எடுத்து இதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே வச்சு வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா காரம் எல்லா பக்கமும் பிடிச்சி இந்த தேங்காய் துருவலும் வந்து எல்லா பக்கமும் கலந்து சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் கேரட் பொரியல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கே ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி வேக வச்ச டேஸ்ட் வேறு, இந்த டேஸ்ட் சுத்தமாக வேறு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.